இன்னைக்கு நாம உலகம் முழுக்க ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பஞ்ச் அப்படிங்கிற குட்டி குரங்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஜப்பானில் இச்சிகாவா அப்படிங்கிற பூங்காவில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குட்டி குரங்கு வந்து பிறக்குது. பிறந்த சில நாட்களிலே தாய் குரங்கு பஞ்சை சரியாக கவனிக்காமல் பஞ்சை விட்டு பிரியுது. சில சமயங்களில் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு தாய் குரங்குகளாலோ அல்லது மன அழுத்தம் காரணமாகவோ இது நிகழலாம் அப்படின்னு சொல்லி சூ நிர்வாகிகள் வந்து கூறுறாங்க. சிறிய குரங்குகளுக்கு தாயின் பாசம் மற்றும் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என கருதிய சூ நிர்வாகிகள் உடனே பஞ்சை தனியாக பிரித்து அதற்கு கூடுதல் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உணவு வழங்குதல், அதனை பாதுகாத்தல் போன்றவை ஒரு தாயை போலவே நடத்துறாங்க சூ நிர்வாகிகள். ஆனால் பஞ்சின் மனதில் தனிமை நீங்காத கவலையாகவே இருந்துட்டு இருக்குது. பஞ்சின் தனிமையை போக்க பராமரிப்பாளர்கள் அதற்கு ஒரு பெரிய உராங்குட்டான் பொம்மையை வந்து கொடுக்கறாங்க. அந்த பொம்மையானது பஞ்சுக்கு தாயின் பாசம் போலவே இருந்தது. பஞ்ச் அதை எங்கு சென்றாலும் எடுத்து சென்றது. இந்த அசாதாரணமான தனிமை உலகம் எங்கும் பரவுது. பஞ்சின் தனிமை, பாசம் தேடுதல், பொம்மையுடன் ஏற்பட்ட நெருக்கம் போன்றவை மக்களுக்கு கண்கலங்க செய்தன. சில காலங்களுக்கு பின்பு பூங்கா நிர்வாகம் பஞ்சை மற்ற குரங்குகளுடன் சேர்க்க முயற்சிக்கிறாங்க. ஆரம்பத்துல பஞ்ச மற்ற குரங்குகள் வந்து புறக்கணிக்குது. மேலும் சில நேரங்கள்ல மற்ற குரங்குகள் குட்டி குரங்க இழுத்துட்டும் போகுது. குழுவிலிருந்து ஒடுக்கப்பட்ட பஞ்ச் மேலும் தனிமையை வந்து சந்திக்குது. இது குறித்து பூங்கா நிர்வாகம் கூறும்போது, பஞ்ச் மனிதர்களால் வளர்க்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் குழுவில் இணையும் போது இப்படி நடப்பது சர்வசாதாரணம். பஞ்சின் உறுதியையும் நம்பிக்கையையும் அனைவரும் பாராட்ட வேண்டும். தற்போது பஞ்ச் மெதுவாக குழுவில் இணைய ஆரம்பித்துள்ளது. இது பஞ்சின் உறுதி மற்றும் நம்பிக்கை மற்றும் முன்னேறும் எண்ணங்களை பிரதிபலிக்கின்றன. மேலும் பஞ்சால் பூங்காவை பார்க்க வரும் மக்களின் எண்ணிக்கை பல மடங்கும் பெருகியுள்ளது. இந்த சிறிய குரங்கு பொம்மையின் நம்பிக்கையுடன் வாழ்ந்து உலகின் அனைவரது ஆதரவையும் அன்பையும் பெற்றுள்ளது. பஞ்சின் கதை நமக்கு உணர்த்துவது தனிமை, நம்பிக்கை, விடாமுயற்சி போன்ற பல எண்ணங்களை நமக்கு உணர்த்துகின்றது. இன்று பஞ்சின் வாழ்க்கை நம்மில் பலருக்கு கண்ணீரை வர வைக்கலாம். ஆனால் நாம் உணர வேண்டியது பஞ்சின் நம்பிக்கை, நம்பிக்கையுடன் முன்னேறும் எண்ணம் போன்றவை மட்டுமே.